குருவருள் மூலமாகத்தான் நாம் திருவருளை பெற முடியும். அதுக்காக சொல்கிறேன், திருக்கட்சி நம்பி காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளுக்கு ஆலவட்ட கைங்கரியம் செய்தவர். அவரையே பெருமாள் நேரடியாக பெருமாள் கிட்ட பேசுவாராம் திருக்கட்சி நம்பி. ஆனால் பெருமாள் சொன்னது, குருவை தேடி நீ போ. அப்போ குருவருள் மூலமாகத்தான் திருவருளை பெற முடியும் என்பதை தெய்வமே சொல்கிற கதைகளை எல்லாம் நம்முடைய பக்தி இலக்கியத்தில் நம்ம நிறைய பார்க்குறோம். ஆதிசங்கரர் நமக்காக தான் கனகதார ஸ்தோத்திரம் பாடி கொடுத்தார், நமக்காக தான் சுப்பிரமணிய புஜங்கம் பாடி கொடுத்தார். எங்கெல்லாம் அம்பாள் உக்கிரமாக இருந்தாலோ அங்கெல்லாம் போய் ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்தவர் ஆதிசங்கரர். அவருடைய ஜெயந்தி நாளில் கண்டிப்பாக நாம் அவரை நினைக்கணும், வணங்கணும். அதே மாதிரி தான் ராமானுஜர், மத புரட்சி செய்த மகான் என்று கலைஞர் அவர்களே அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதினார். இந்த சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது என்று பாடுபட்ட மகான் ராமானுஜர். அவரையும் அன்றைய தினம் நாம் கண்டிப்பாக நினைக்க வேண்டும். சிவபெருமானையே சைவ சமயத்திலிருந்து ஒதுக்கி வைத்தவர் விரண்மிண்ட நாயனார். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களில் 63 நாயன்மார்கள் இருப்பாங்க இல்லையா, அதில் விரண்மிண்ட நாயனார் குரு பூஜை நடக்குதுன்னா அதில் நீங்கள் போய் கலந்துக்கோங்க. ஆதிசங்கர ராமானுஜர் ஜெயந்தி நடக்குதுன்னா அதில் கலந்துக்கோங்க. இல்லை கோவிலுக்கு போக முடியாது, அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா அன்றைய தினம் ஆதிசங்கரையும் ராமானுஜரையும் விரண்மிண்ட நாயனாரையும் மே 2ஆம் தேதி நீங்கள் மனதால் நினைத்து வணங்குகிற போது அந்த குருமார்கள் மூலமாக, மகான்கள் மூலமாக நமக்கு நிச்சயமாக இறையருள் திருவருள் சித்திக்கும். மே 2ஆம் தேதி இவங்க 3 பேரையும் மனசில் நினச்சி நீங்கள் வழிபாடு பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.